நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. தேசிய நெடுஞ்சாலையில் மனைவியுடன் காரில் சென்று கொண்டிருந்த பிரபல ரவுடி காரின் பின்பகுதியில் மோதிய மற்றொரு காரை நிறுத்தியவுடன் மின்னல் வேகத்தில் ஆயுதங்களுடன் பாய்ந்த கும்பல். மனைவி கண் எதிரிலேயே கணவனை கண்டன் துண்டமாக வெட்டிய பயங்கரம். பிரபல ரவுடி செல்லத்துறையை வெட்டி கொன்றதற்கு பழிக்கு பழியாக அரங்கேறிய கொடூரம். யார் அந்த செல்லத்துறை? 5 ஆண்டுகளுக்கு முன் கொல்லப்பட்ட செல்லத்துறைக்கும் தற்போது கொல்லப்பட்ட ஜானுக்கும் என்ன சம்பந்தம்? நடுநடுங்க வைக்கும் பகீர் பின்னணி என்ன? குற்ற வழக்கு சம்பந்தமா சேலம் அன்னதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டுட்டு அங்க இருந்து திருப்பூருக்கு மனைவி ஆதிரா கூட கார்ல போயிட்டு இருந்திருக்காரு சேலத்தை சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் என்ற சாணக்கியன். ஈரோடு நசியனூர் சாமி கவுண்டம்பாளையம் பக்கத்துல போயிட்டு இருந்தப்போ காரோட பின்பகுதியில இன்னொரு கார் வேகமா மோதி இருக்கு. உடனே ஜான் காரை நிறுத்தினதும் பின்னாடி இருந்த கார்ல இருந்து மின்னல் வேகத்துல இறங்கின கும்பல் காருக்குள்ள வச்சே ஜான சர மாரியா வெட்டி இருக்காங்க. கூட இருந்த ஜானோட மனைவி ஆதிரா அந்த கும்பலை தடுத்தப்போ ஆதிராவையும் வெட்டி தள்ளி விட்டிருக்காங்க. இந்த கோர தாக்குதல்ல ஜான் காருக்குள்ளேயே உயிரிழந்துட்டாரு. மனைவி கண் எதிரிலேயே ஜான கொடூரமா வெட்டி கொன்னது யாரு, எதுக்கு இந்த கொலைன்னு விசாரிச்சப்போ சினிமாவையே மிஞ்சுற அளவுக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. கொலை, கொள்ளை, அடிதடி, ஆள்கடத்தல்னு சேலத்தையே கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தவன் தான் செல்லத்துறை. சேலம் நகருக்குள்ள செல்லத்துறைக்கு மட்டுமில்ல, அந்த கேங்க சேர்ந்தவன்னு சொன்னாலே மக்கள் எல்லோரும் நடுங்குவாங்களாம். அந்த அளவுக்கு ஊரையும் ஊர் மக்களையும் ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கான். அவனோட நெருங்கின கூட்டாளி தான் ஜான் என்ற சாணக்கியன். எல்லா கிரிமினல் வேலைகளையும் 2 பேரும் சேர்ந்தே தான் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்களோ அதே அளவுக்கு 2 பேருக்கும் இடையில பகை உருவாகி இருக்கு. செல்லத்துறைய ஓவர்டேக் பண்ணி சேலத்தை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு ஜான் துடியா துடிச்சிருந்திருக்கான். அந்த எண்ணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியே. கொலை, கொள்ளை, அடிதடின்னு எதுனாலும் செல்லத்துறைக்கிட்ட சொல்லிட்டு அவனோட பர்மிஷனோட தான் ஜான் செஞ்சிட்டு இருந்திருக்கான். ஆனா ஒரு கட்டத்துல ஜான் எல்லாத்தையும் தன்னிச்சையா டீல் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். தொழில் போட்டியில 2 பேருக்கும் இடையில மோதல் வெடிச்சிருக்கு. எப்படியாச்சும் செல்லத்துறைய ஓரங்கட்டிரணும் அப்படின்னு ஜானும் ஜான அட்ரஸே இல்லாம ஆக்கிரணும்னு செல்லத்துறையும் துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல ஜான ஜெயிலுக்குள்ள தள்ள செல்லத்துறைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஜானும் டிக்டாக்ல பிரபலமா இருந்த ஒரு பெண்ணும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் பழகினதுக்கு அப்புறம் ஜான் அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் செய்ய பார்த்திருக்கான். இது தெரிஞ்சு ஜானோட காதலி பிரச்சனை பண்ணி இருந்திருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ செல்லதுரை காதுக்கு போயிருக்கு. உடனே ஜானோட காதலிய நேர்ல சந்திச்ச செல்லதுரை அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்து ஜானுக்கு எதிரா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கான். அந்த கேஸ்ல போலீஸ் ஜானை அரெஸ்ட் பண்ணதாவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி பல ரூபத்துல ஜானுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் செல்லதுரை. எப்படியே விட்டா நம்மள நிம்மதியாவே இருக்க விடமாட்டான். செல்லதுரையோட கதைய ஒரே அடியா முடிச்சிட வேண்டியதான்னு முடிவு பண்ணி இருந்திருக்கான் ஜான். ஆனா அந்த நேரம் பார்த்து செல்லதுரைய ரேசன் அரிசி கடத்தின வழக்குல போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க. அதோட அவன் மேல குண்டாஸ் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. அதனால ஜானோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாம போயிருக்கு. குண்டாஸ்ல ஜெயிலுக்கு போன செல்லதுரை 1 வருஷம் கழிச்சு வெளியில வந்திருக்கான். ஜெயில இருந்து செல்லதுரை ரிலீஸ் ஆன விஷயம் தெரிஞ்சதுமே மாஸ்டர் பிளான் போட ஆரம்பிச்சிருக்கான் ஜான்.
அதுக்காக செல்லதுரைக்கு எதிர் குரூப்பான சூரி கேங் கூடயும் ஜான் கை கோர்த்திருக்கான். சேலம் மட்டுமல்ல, பல்வேறு ஊர்கள்ல இருந்து ஏகப்பட்ட ரவுடிகளை கூப்பிட்டு வந்து பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டிருந்திருக்கான். செல்லதுரை பார்க்கிறதுக்கு வாட்ட சாட்டமா இருந்திருக்கான். தனி ஆளா நின்னு 4-5 பேரை சமாளிக்கிற அளவுக்கு வலிமையா இருந்திருக்கான். அவனை கொல்ல ட்ரை பண்ணி ஒருவேளை பிளான் சொதப்பி அவன் தப்பிச்சிட்டானா, அவனை கொல்ல பிளான் போட்டவங்கள இருந்து வெட்ட வந்தவங்க வரைக்கும் எல்லோரையும் கருவறுத்துருவான்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நிறுத்தி நிதானமா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ரவுடிகளை வச்சு கதையை முடிச்சிருக்காங்க. ஜெயில இருந்து வெளிவந்த 15வது நாள் 2020 டிசம்பர் 23ஆம் தேதி செல்லதுரை சேலத்துல தனியா கார்ல போயிட்டு இருந்தப்போ அவன் போன காருக்கு பின்னாடி இன்னொரு கார் மோதி இருக்கு. என்னமோ ஏதோன்னு செல்லதுரை காரை நிறுத்தினப்போ கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவங்க சேர்ந்து காரை சுத்து போட்டிருக்காங்க. செல்லதுரைய கார்ல இருந்து வெளியவே வரவிடாம மாறி மாறி கண்டம் துண்டமா வெட்டி கொன்னிருக்காங்க. இந்த வழக்குல ஜான் உட்பட 30க்கும் மேற்பட்டவங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. தன்னோட அண்ணன் செல்லதுரைய எப்படி கொன்னாங்களோ அதே பாணியில தான் ஜானையும் போட்டு தள்ளணும்னு 5 வருஷமா காத்துட்டு இருந்திருக்கான் செல்லதுரையோட தம்பி ஜீவகன். அவனோட திட்டப்படிதான் மனைவி கூட கார்ல போயிட்டு இருந்த ஜான கார்ல இருந்து வெளியே வர முடியாதபடி சுத்து போட்டு வெட்டி சாச்சிருக்காங்க. ஜானை வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போனவங்கள போலீஸ் தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. அப்போ சமத்துவம் ஏடுங்கிற இடத்துல பூபாலன், கார்த்திகேயன், சதீஷ், சரவணன்னு 4 பேர் பதுங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அவங்கள பிடிக்க போனப்போ கொலையாளிங்க அறிவாளால போலீஸை தாக்கிட்டு தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அப்போ வேற வழி இல்லாம போலீஸ் 3 பேரை துப்பாக்கியால சுட்டு பிடிச்சிருக்காங்க. ஒருத்தனை மடக்கி பிடிச்சிருக்காங்க. ரவுடிங்க அறிவாளால வெட்டினதுல இன்ஸ்பெக்டர் ரவிக்கும் காவலர் லோகராஜுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி போலீஸ் துப்பாக்கியால சுட்டதுல காயமடைஞ்ச 3 ரவுடிகள் கோவை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிடிபட்ட 4 பேர்ல 3 பேரு செல்லதுரை கொலை வழக்கிலையும் சம்பந்தப்பட்டிருக்கவங்க. செல்லதுரைய கொலை பண்றதுக்கு ஜான் ஏற்பாடு பண்ண கூலி படைகள்ல இப்போ கைதாகி இருக்கிறவங்களும் இருந்திருக்காங்க. எங்க அண்ணனை யார வச்சு வெட்டி கொன்னானோ அதே ஆளுங்களை வச்சே ஜான் கதையை முடிக்கிறேன்னு சபதம் போட்டிருந்திருக்கான் செல்லதுரையோட தம்பி ஜீவகன். அவங்கள வச்சே ஜானோட நடமாட்டத்தையும் நோட்டம் விட்டிருக்காங்க. சேலத்துல எதிரிகள் அதிகமா இருக்கிறதாலையும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாலையும் கடந்த சில வருஷமாவே ஜான் தன்னோட மனைவி ஊரான திருப்பூர்ல தான் தங்கி இருந்திருக்கான். சேலம் அன்னதானப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுறதுக்காக தான் சேலம் வந்திருக்கான். இத கரெக்டா வாட்ச் பண்ண கும்பல் சேலத்துல இருந்து திருப்பூருக்கு போற வழியில வச்சே ஜானோட கதையை முடிச்சிருக்காங்க. இப்போதைக்கு 4 பேரை கைது செஞ்சிருக்கிற போலீஸ் இதுல சம்பந்தப்பட்ட மேலும் சிலரை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க.